வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல சூப்பரான சுவையான ஸ்ரீலங்கன் கோதுமை இனிப்பு போண்டா. இந்த போண்டா ஸ்ரீலங்கன் எல்லா டீ கடைகளிலும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த போண்டாவை பற்றி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க போறோம். இப்போ போண்டாவுக்கு தேவையான மா ரெடி பண்ணிக்கலாம். இதில் 500 கிராம் கோதுமை மா எடுத்துருக்கிறேன், பச்சை மா. அதை இந்த பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. இந்த 500 கிராமுக்கு 300 கிராம் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி இதில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சுவையாக இருக்கும், அதுக்காக நீங்கள் 250 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீனியை எப்போவுமே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை ரவை எடுத்துருக்கிறேன், அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காய்ந்த தேங்காய் பூ, இது ரெடிமேடாக கடையில் கிடைச்சது. இது 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தயிர் 1/2 கப்பு, அதையும் இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் புளிப்பு தன்மையை கொடுக்கறதுனால இந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக. இது கூட ஏலக்காய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக. இப்போ இந்த போண்டாவுக்கு தேவையான பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை எல்லாம் ஒரு விசை நல்லா கையால் கலந்து விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரொட்டி பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாவை ஒரு குறைஞ்சது 2 மணி நேரமாவது நாங்கள் ஊற வைக்கலாம், ஒரு மூடியால் மூடியோ அல்லது பொலித்தினால் மூடியோ. இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிட்டு ஒரு அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு அதில் பொரிக்க தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து ஓப்பன் பண்ணி மாவை நல்லா நாங்கள் ஒரு விசை கையால் கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இது நீங்கள் ஊறிச்சேன்னு சொன்னால் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெருவிரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் உருண்டையாக மாவை உருட்டி அதில் போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி புளிந்து விட்டிங்கண்டா அப்படியே உருண்டையாக எண்ணெய்க்குள்ள இறங்கும். இப்போ இந்த நெருப்பை எப்போவுமே மீறியதை விட கொஞ்சம் குறைச்சி வைங்க. ஆக குறைக்காதீங்க, ஆக குறைச்சா எண்ணெய் குடிக்கும். ஆக கூட்டினாலும் மேல் பகுதி சீக்கிரமாக கருகிரும். போண்டாவை எப்போவுமே நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு கொண்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரியும். இதை பாருங்கள், இப்போ நல்லா பதத்துக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு போண்டாவும் நான் பிரித்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, சூப்பரான சுவையான போண்டா சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சூப்பரான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.